எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம லைஃப்ல ஏதாவது தப்பா நடந்தாலும் இல்ல நம்ம நினைச்ச மாதிரி இல்லாம வேற மாதிரி நடந்தாலும் நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம் கவனிச்சிருக்கீங்களா? புலம்புவோம், இல்ல குறை சொல்லுவோம். அவங்களாலதான் இப்படி ஆச்சு, இன்னைக்குன்னு பார்த்து மழை பெஞ்சிருச்சு, கரண்டே இல்லாம போச்சு, நேரம் சரியில்லை. இந்த மாதிரி நிறைய காரணங்கள் நமக்கு இருக்கும். அதை வச்சு நம்ம மனசை சமாதானப்படுத்திட்டு போயிட்டே இருப்போம் இல்லையா? ஏன் நம்ம பிரெயின் எப்பவுமே ரொம்ப ஈஸியான ஆப்ஷனை தான் சூஸ் பண்ணும். ஸோ இந்த புலம்புறது, குறை சொல்றது, காரணம் கண்டுபிடிக்கிறது, இது எல்லாமே ரொம்ப ஈஸியா வர்றது. ஏன்னா அங்க நம்ம எதுவும் செய்ய வேண்டியது இல்லை இல்லையா? அடுத்தவங்களோட தப்பு அது. அதுக்கு அவங்க தான் ஏதாவது செய்யணும். நான் செய்யறதுக்கு எதுவுமே இல்லை. அப்போ பிரெயின் அந்த ஈஸியான ஆப்ஷனை சூஸ் பண்ணிடும். ஆனா நீங்க உங்க லைஃப யூஸ்வலா இல்லாம சக்சஸ்ஃபுல்லா ரொம்ப ஹாப்பியா வாழணும் அப்படின்னு நினைச்சீங்க, நீங்க ஆசைப்பட்டதெல்லாம் அச்சீவ் பண்ணணும்னு நினைச்சீங்க, உங்களுக்குன்னு ஒரு கோல் இருக்கு அப்படின்னா இந்த ரூட் ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா நீங்க சூஸ் பண்ணியிருக்கிறது ஒரு டிஃப்ரெண்டான ரிசல்ட். அதுக்கு ரெகுலர் ரூட் ரெஸ்பான்ஸ் ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ என்ன பண்ணலாம்? 3 things ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸ்டாப் கம்ப்ளைனிங், ஸ்டாப் பிளேமிங், ஸ்டாப் மேக்கிங் எக்ஸ்கியூசஸ். புலம்பாதீங்க, குறை சொல்லாதீங்க, காரணம் கண்டுபிடிக்காதீங்க. இது எல்லாம் அந்த இடத்துல நீங்க என்ன பண்ண முடியும், என்ன டிஃப்ரெண்டா செய்ய முடியும், யூஸ்வலா பண்ற விஷயத்தை விட்டுட்டு வேற என்ன டிஃப்ரெண்டா நான் பண்ண முடியும் அப்படின்னு பாருங்க. ஓன் தி சிச்சுவேஷன், டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. வேறொருத்தவங்களோட தப்பா இருந்தாலும் அந்த இடத்துல நீங்க என்ன செய்ய முடியும் ஸோ தட் உங்க லைஃப் நல்லா இருக்கும், நீங்க அப்செட் ஆகாம இருப்பீங்க. வேறொருத்தவங்களோட பார்வையோ வார்த்தையோ உங்க நிம்மதியை கெடுக்க கூடாது இல்லையா? உங்களோட எமோஷனல் கண்ட்ரோல் உங்ககிட்ட தான் இருக்கணும், வேறொருத்தவங்க கிட்ட இல்லை. ஸோ அதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் நான் சொன்ன இந்த 3 ஸ்டாப். நோ கம்ப்ளைனிங், நோ பிளேமிங், நோ மேக்கிங் எக்ஸ்கியூசஸ். ஓகேவா? காலையில ஆஃபீஸ் போகும்போது லேட் ஆயிடுச்சுன்னு மேனேஜர் திட்டுறாரா, டிராஃபிக்கால லேட் ஆச்சுன்னு காரணம் சொல்லாதீங்க. இன்னைக்கு லேப்டாப்ல நிறைய ஒர்க் இருந்தது, வீட்டுக்கு போய் பண்றதுக்கு நிறைய பெண்டிங் ஒர்க் இருக்கு, ஆனா வீட்டுக்கு வந்தா கரண்ட் போயிடுச்சு, நெட் இல்ல, லேப்டாப்ல பவர் இல்லைன்னு காரணம் சொல்லாதீங்க, குறை சொல்லாதீங்க. எப்பவுமே ஒரு பேக்கப் பிளான் வச்சுக்கோங்க. காரணம் சொல்லாதீங்க, லேட் ஆயிடுச்சு டிராஃபிக் அப்படின்னு. ஏன் காலையில சீக்கிரம் எந்திக்க முடியல, ஏன் உங்களால வீட்டுல இருந்து 5 நிமிஷத்துக்கு முன்னாடி கிளம்ப முடியல அப்படின்னு யோசிங்க. எய்தர் லேட்டா ஆஃபீஸ் போறதுதான் உங்களோட ரொட்டீன் நார்மல்ட்டு நீங்க உங்க மனசை சமாதானப்படுத்திக்கணும். உங்க மேனேஜர் திட்டுறதும் நார்மலா எடுத்துக்கணும். அப்படி இல்லாம ரெண்டுக்கும் நடுவுல சீக்கிரமாவும் எந்திக்க முடியாம மேனேஜர் திட்டுறதையும் கேட்க முடியாம நடுவுல நிக்க கூடாது. அது உங்களை சக்சஸ் பாதைக்கு கொண்டு போகாது. ஸோ ரிமெம்பர் த 3 things. எப்பெல்லாம் நீங்க எக்ஸ்கியூஸ் சொல்ற மாதிரி இல்ல கம்ப்ளைனிங் பிளேமிங் பண்ற மாதிரி இருந்ததுன்னா டேக் அ மோமெண்ட், ஒரு டீப் பிரெத் எடுத்துக்கோங்க. நான் இப்ப வேற என்ன பண்ணலாம், எதனால இப்படி ஆச்சு அப்படின்னு கொஞ்சம் யோசிங்க. உங்க மூளைக்கு கொஞ்சம் யோசிக்கிறதுக்கான சுச்சுவேஷனை கொடுங்க. அது உங்களுக்கு அழகான சொல்யூஷனை கண்டுபிடிச்சு கொடுக்கும். ஏன்னா எல்லா கேள்விக்கான பதிலும் உங்களுக்குள்ளதான் இருக்கு. ஓகே, டேக் கேர் எவ்ரிவன். See you soon.